டேய் பாலிங்க போடுறான். அனிகா, என்னம்மா? இங்க வாமா. என்னம்மா? அண்ணாச்சி கடையில போயிட்டு 1/2 லிட்டர் ஆயில் வாங்கிட்டு வாமா. போமா. என் செல்லோல கொஞ்சம் போமா. நான் எப்ப பார்த்தாலும் விளையாடும் போது தான் என் அனுப்புறேன். செல்லோல சீக்கிரம் போமா, அடுப்புல சட்டி காயுது. சரிதா. அண்ணாச்சி அங்கிள். என்னம்மா? அம்மா 1/2 லிட்டர் ஆயில் கேட்டாங்க. என்ன ஆயில்மா? ஐயோ அதை சொல்லலையே. சட்டி காயுதுன்னு சொன்னாங்க. அப்போ சமையல் எண்ணெயாக தான் இருக்கும். சரி இருமா தரேன். ஏப்பா வாப்பா. என்ன காலையிலே வந்துட்டிங்களா? என்னப்பா பண்ணுறது, எங்களுக்கு 3 வேளை பசிக்கும்ல. இந்தா இந்தாம்மா ஆயில். அண்ணாச்சி அங்கிள், என்னம்மா? இப்போ ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, ஆ. உங்களை மாதிரி வாய்ஸ் பேசுறாங்க. எங்க அம்மா மாதிரி saree கட்டியிருக்காங்க. அவங்க யார் அங்கிள்? அதுவா, அதெல்லாம் அரவாணிம்மா, அப்படிதான் இருப்பாங்க. சரிங்க uncle. சரி பாப்பா, அம்மா தேடுவாங்க, வீட்டுக்கு கிளம்பு. சரி வரேன் அங்கிள். பாப்பா கிட்ட ஏதோ அரவாணின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவா, கடைக்கு 9 வந்துச்சு. பாப்பா இவங்களை பார்த்துட்டு யாருன்னு கேட்டது. இப்போ என்ன திருவிழாலாம் எப்படி போணுச்சு? அந்த முருகை பையப்பில் வந்தானா இல்லையா? அவனை எங்க பார்க்கவே முடியல. ஆமலே, அவனை பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு பார்க்கவே முடியல. அவனை வந்தால் கொஞ்சம் ஃபோன் போட சொல்ல. எடுப்பேன். கண்ணிலே சிக்க மாட்டேங்கிறான். ஹலோ அட ஹலோ, அந்த பாத்திரத்தை எடுப்பேன். எப்போ காசு தானே வாங்கிங்க, இப்போ என்ன புதுசா? நாங்களும் மனுஷன் தானே, வயிற்றுக்கு சமைச்சு சாப்பிட வேணாமா? எப்போ பார்த்தாலும் இதே நினச்சிக்கிறாங்க. எங்களை பார்த்தா எப்படி கடைக்கு அழி வந்துச்சுப்பா, காசு கொடுத்தா தெரியல. காசு வாங்கல, காய்கறி தான் வேணும்னு கத்திக்கிட்டு கிடக்குது. அண்ணா இதை எடை போடுங்க. அம்மா அம்மா, சொல்லுமா. இப்ப காய் கடையில பார்த்தோம்ல, ம். உன்ன மாதிரி saree கட்டியிருந்தாங்களே, அவங்க யாருமா? ஏ அதிக பிரசங்கி, வாயை மூடிட்டு சும்மா வா. மா சொல்லுமா. இப்ப அடி வாங்க போற, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. வாயை மூடிட்டு சும்மா வரியா இல்லையா? ஹலோ. ஹலோ, சொல்லுமா. என்னங்க, எங்க இருக்கீங்க? வேலை முடிஞ்சு வீட்டுக்கு தாம்மா வந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் லேட் ஆகுது. அனிகா பக்கத்து வீட்டில் இருக்கா, கொஞ்சம் கூட்டு போய் டியூஷனில் விட்டுருங்களேன். சரிம்மா, நான் விட்டுறேன். டேய் நேற்றுக்கு ட்ரெய்லர் பார்த்தியாடா? ஸ்குவிட் கேம் 3 ரிலீஸ் ஆயிடுச்சு. பார்த்தியா இல்லையா? செம்மையாக இருந்ததுடா. இது கண்டிப்பாக இந்த டைம் இதுவும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ரிலீஸ் ஆன அப்புறம் எப்படின்னு. ஜூலை 27 தான் ரிலீஸ்னு நினைக்கிறேன். எப்பா அந்த பக்கமாவா போற? இல்லை நான் இந்த பக்கம் போகிறேன். சரி. டேய் மச்சான், இங்கே பாருடா உசுரா. பா எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்குல்ல. This type Nine is ones derived are into a nine, form nine of twos lightning are which eight, is nine direct or threes are form four. of. சார், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளுமா. நான் ஒருத்தங்களை 2 டேஸாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் சார். அவங்க பாய்ஸ் வாய்ஸில் பேசுகிறாங்க. ஆனால் எங்கள் அம்மா மாதிரி saree கட்டியிருக்காங்க. அம்மாட்ட கேட்டால் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்கிறாங்க. அவங்கள ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும்போது வேறு வேறு பேர் சொல்கிறாங்க. அண்ணாச்சிட்ட கேட்கும்போது ஏதோ அரை ஏதோன்னு சொன்னார் சார். அரவாணின்னு சொன்னாங்களா? ஆமாம் சார். ஏன் சார் உங்களுக்கு இவ்வளோ பேர்? இப்போ மனுஷங்களில் எத்தனை செக்ஷன் இருக்காங்க? அப்பா அம்மா அப்படின்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். அதே மாதிரி இவங்களும் ஒரு செக்ஷன். ஆண்ல இருந்து பெண்ணா மாறின ஒரு பாலினம். அது எப்படி? ஒன்று பாய்ஸாக இருக்கணும் இல்லைனா கேர்ள்ஸாக இருக்கணும். இவங்க ரெண்டும் கலந்துருக்காங்க. உனக்கு பட்டர்ஃப்ளை பற்றி தெரியுமா? தெரியுமே, எங்கள் சயின்ஸ் பாடத்தில் வந்திருக்கு. அது மாதிரி தாம்மா. பட்டர்ஃப்ளை எப்படி பிறக்கும் போது புழுவாக இருந்து அடல்ட்டாக இருக்கும் போது பட்டர்ஃப்ளையாக மாறுதுல்ல, அதே மாதிரி சயின்டிஃபிக்காக ஹியூமன்ஸில் பாய்ஸாக இருக்கவங்க ஹார்மோன் சேஞ்ச் ஆகும்போது கேர்ள்ஸாக மாறிடுறாங்க. ஹார்மோன்னா என்ன சார்? இப்போ நம்ம எல்லாரோட உடம்புலையும் ரத்தம் ஓடுது இல்லையா? ஆமாம். அதே மாதிரி எல்லாரோட உடம்புலையும் ஹார்மோன்ஸும் ஓடும். அப்படியே அவங்கள கேர்ள்ஸ்ன்னு கூப்பிடாம ஏதேதோ நேம் சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் வேணும்னே மாறுறாங்கன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க.
ஆனால் இது ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் நடக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் இவங்க எல்லாரையும் திருநங்கைன்னு கூப்பிடணும்னு தமிழ்நாடு அரசு உத்தரவு கூட போட்டாங்க. அதையே யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. இப்போ வரைக்கும் எல்லாரும் அவங்கள தப்பாக தான் கூப்பிடுறாங்க, தப்பாக தான் நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு வீடு அப்பா அம்மாலாம் இல்லையா சார்? இருப்பாங்கம்மா, கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த உலகத்தில் எந்த உயிரினமே அம்மா இல்லாமல் பிறக்கவே முடியாது. இவங்க அப்பா அம்மா சுற்றி இருக்க 4 பேருக்காகவும் எதுக்கும் உதவாத சொந்தக்காரங்களுக்காகவும் இவங்க மாறினதெல்லாம் தப்புன்னு நினச்சிக்கிட்டு சுயமாக யோசிக்காமல் இவங்களை வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிடுறாங்கம்மா. சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் வாழவும் வழி இல்லாமல் மற்றவங்க கிட்ட கையேந்தி பிழைக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க கூட வாழ்ந்து பார்த்தா தான் அவங்க வழி நமக்கு புரியும். பாவம் இல்லை சார் அவங்க. பாவம் தான்மா. அதனால தான் அவங்களால எதுலேயும் சாதிக்கவும் முடியல, சரியான அக்செப்டன்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. இப்படி எல்லாரும் அவங்கள தப்பான பேர் சொல்லி கூப்பிட்டாலும் யாராவது அம்மானு கூப்பிட மாட்டாங்களான்னு சொல்லி ஏங்குறாங்க. பசங்களா, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், அவங்கள எங்க பார்த்தாலும் மரியாதையா கூப்பிடணும், சரியா? சரிங்க ஓகே. ஏய், இன்னைக்கு உனக்கு பர்த்டேவா? ஆமாம். இந்தாங்க. அங்கிள் அங்கிள் ஒரு நிமிஷம் வண்டியை நிப்பாட்டுங்க அங்கிள். ஏம்மா என்னாச்சு? இதோ 2 minutes வந்துடுறேன் அங்கிள். எங்கம்மா போற? ஏய் அனிகா, எங்க போற? அனிகா, அனிகா, இல்லம்மா. அம்மா அம்மா. என்னையாம்மா கூப்பிட்ட? ஆமாம், உங்களை தான்மா. இன்னைக்கு எனக்கு பர்த்டே. சாக்லேட் எடுத்துக்கோங்கம்மா.